அனைவருக்கும் வணக்கம் and a very happy weekend. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லா ப்ரீபெய்ட் பிளானுமே வந்து பிரைஸ் ஹைக் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். OnePlus 90 வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே OnePlus 10 Pro இதோட கான்செப்ட் ரெண்டர் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். iQOO 8 கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லைவ் இமேஜஸே இப்போ ரிவீலாக இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 593ல இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய பர்சனல் லோன் ஆப்ஸ்க்கு வந்து புது கைட்லைன்ஸ் கொண்டு வர போகிறதா வந்து கூகுள் சொல்லியிருக்காங்க. இது செப்டம்பர் 15லேருந்து இந்தியா அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா பர்சனல் லோன் ஆப்ஸ்க்கும் வந்து இந்த புது கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற கைட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரீபேமெண்ட். 60 நாளுக்கு முன்னாடி வந்து யாருமே ரீபேமெண்ட் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம் லோனாக இருந்தாலுமே 60 நாளைக்கு மேலே தான் ரீபேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப் வந்து ஒரு மீடியேட்டர், அதாவது ஏஜென்சி தான் கன்சியூமர் அண்ட் ஃபினான்ஷியல் பேங்க்குக்கு நடுவில். ஸோ கன்சியூமர் கிட்டையும் பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பேப்பர்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் வந்து இவங்க லோனே ப்ரொசீட் பண்ணணும். ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பேப்பர் சரியாக இல்லைன்னா பர்சனல் லோன் ஆப் பண்ணுறவங்க தான் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய செக்யூரிட்டி கைட்லைன் கொண்டு வராங்க. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா வந்து அவங்களால ரீபே பண்ண முடியும், அவங்களுடைய சேலரி ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் லோன் கொடுக்கணும். அதே சமயத்தில் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரீபே ஷெட்யூல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, பேங்கிங் நார்ம்ஸ் கீழே இருக்காங்களா, இதையும் வந்து செக் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து பர்சனல் லோன் ஆப்ஸ்க்கு இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரீபெய்ட் பிளான்ஸும் வந்து ப்ரைஸ் ஹைக் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஏர்டெல் வந்து அவங்களுடைய அப்கிரேட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேஸ் பிளான் 49 rupees வந்து 79 rupees அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மூலயமா வந்து கிட்டத்தட்ட 22 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 49 rupeesக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணவங்க இப்போ 79 rupeesக்கு தான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அதனால அவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக 10 நாளுக்குள்ளே அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வருது. இதை பார்த்ததுனால வந்து வோடஃபோனும் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் வந்து அவங்களும் அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. ஜியோவும் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா வந்து இந்தியாவில் ஏற்கனவே ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் அப்படிங்கிறது எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லாமல் வந்து அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரீபெய்ட் பிளான்ஸை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தெரியுது. ஏர்டெல் இன்னும் சில பிளான்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்கிரேட் ஆஃபர் அப்படின்ற பேரில். அது மட்டும் இல்லை, எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல் எல்லாருமே வந்து பேஸ் ப்ரீபெய்ட் பிளான்ல இருந்து வந்து எஸ்எம்எஸ் ஆப்ஷனை வந்து, அதாவது ஃப்ரீ எஸ்எம்எஸ் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில பிளான்ஸில் அவங்க ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஜியோலாம் 98 rupeesல உங்களுக்கு ஃப்ரீ எஸ்எம்எஸ் கிடையாது. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து எஸ்எம்எஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஹையர் பிளான்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ் ஃப்ரீ ஆப்ஷனையும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க இன்டைரக்டாக. அதாவது வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லாமல் வந்து வேறு விதத்தில் வந்து அவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசரை வந்து அதிகப்படுத்திட்டு போகிறாங்க டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே. ஷாமி இந்தியா மீ ஹைப்பர்சானிக் பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க்குடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3499க்கு 20,000 mAh பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதோட வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும், அதாவது லேப்டாப் நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணணும்னா 45 வாட் வரைக்கும் இதனால் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய ப்ளூடூத் இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு லோ பவர் அவுட்புட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட இது 3499க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய பிக்கஸ்ட் லான்ச் ஈவெண்ட் ஆகஸ்ட் 11 அன்னைக்கு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க. நேற்று வந்து Z Flip உடைய கேஸ் ரெண்டர்ஸ் பார்த்துருந்தோம். அதாவது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ் ரெண்டர்ஸ், அவுட்லுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். கேமரா மாடியூல் அதோட அலைன்மெண்ட் எல்லாமே வந்து போன வாட்டி விட இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து Z Fold 3 உடைய கேஸ் ரெண்டர்ஸும் ரிவீலாக இருக்குது. இந்த Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஸ் ரெண்டர் மூலியமாகவே தெரியுது. ரொம்பவே ஸ்லீக் டிசைனாக இந்த வாட்டி வரப்போகுது. அதோட கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியர் சைடில் அலைன்மெண்ட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே
ஏற்கனவே பார்த்தா அதே டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸோட தான் இப்போ கேஸ் ரெண்டர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ஸோட தான் வந்து இவங்க ஆகஸ்ட் 11 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மாக இருக்கும். அதோட சாம்சங் கேலக்ஸி A22 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் நேற்று நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட நிறைய பேர் வந்து அதில் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கா, கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் அதில் இருக்குது, வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் HD கண்டென்ட்ஸ் எல்லாம் அதில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அது AMOLED பேனல் கிடையாது, TFT டிஸ்பிளே தான். ஸோ AMOLED பேனல் அளவுக்கு உங்களுக்கு பிரைட்டாக இருக்காது. பட் உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. LCD பேனல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் HD கண்டென்ட்ஸ் அதில் தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அன்பாக்சிங் வந்து ஜஸ்ட் அப்போ வந்து ஒரு 4-5 ஹவர்ஸில் அன்பாக்சிங் பண்ணணும். அப்படிங்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல. பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அதை கிளியர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்காக ஸ்டே டியூன்டாக இருங்க. சாம்சங் உடைய A22 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 பேண்ட்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். பட் ஆஃபர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 5G கம்பேட்டபிள் அப்படிங்கும்போது வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். கூகுள் அவங்களுடைய Pixel 6 டிவைஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவுட்லுக் நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்த Pixel 6 டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் ஆகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இவங்க கொடுப்பாங்க. கூடவே வந்து கூகுளுடைய ஓன் சிப்செட்டில் தான் இது லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ், ப்ரைவசி, எஃபிஷியன்சி இந்த மூணு தான் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி கூகுளுடைய சிஇஓவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து டீப் டெக்னாலஜி வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆப்பிள், சாம்சங் இவங்க ரெண்டு பேரும் ப்ரைவசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூகுள் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ இந்த மூணு பிராண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதனாலே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ கூகுள் Pixel 6 டிவைசஸ் வந்து ப்ரைவசி அப்படிங்கிற விஷயம் இந்த ஃபீச்சரை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன விலைக்கு லான்ச் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்கன்னு. ரியல்மி வந்து ரியல்மி பேடில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ரியல்மி பேடுடைய ரெண்டர் இமேஜஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ நம்மெல்லாம் ரியல்மி பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட கம்பீட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இவங்க டைரெக்டாக ஆப்பிளோட கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஐபேட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ரியல்மி பேட் பார்த்தா. பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh கொடுக்குறாங்க. கேமரா 8 மெகா பிக்சல், ரியர் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு இவங்க கொடுக்கறதா தெரியுது. இதோட லுக் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து எக்ஸாக்டாக ஆப்பிளுடைய ஐபேட் மாதிரியே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் ரியல்மி பேட்ஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு. இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் இந்தியாவில் பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் இன் 2B. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா யூனிசாக் சிப்செட். இது யூனிசாக் T610 இந்த சிப்செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூனிசாக் உடைய இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 1.8 GHz அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிளாக் ஸ்பீடை வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகும்போது நம்ம மீடியாடெக் உடைய ஹீலியோ G70 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அது வந்து 2 GHz உங்களுக்கு கிளாக் ஸ்பீட். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.5 inches HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11, 13 மெகா பிக்சல் டுவல் கேமரா, 5000 mAh பேட்டரியோட பேஸ் வேரியன்ட் 7999க்கும், ஹையர் வேரியன்ட் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8999க்கும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் ஏர்ஃபங்க் 1, ஏர்ஃபங்க் 1 ப்ரோன்னு 2 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. TWS இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் சேஞ்சரோட வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மேல் டு ஃபீமேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் டு மேல் வாய்ஸ் அப்படின்னு வாய்ஸ் சேஞ்சரோட கூடவே வந்து உங்களுக்கு 9mm டைனமிக் டிரைவர், 40 hours ஸ்டாண்ட் பை இதெல்லாம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபங்க் 1 வந்து 1299க்கும், ஏர்ஃபங்க் 1 ப்ரோ வந்து 2499க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக. இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 5A ஆகஸ்ட் 5 அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதோட அவைலபிலிட்டி ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர்ஸ் மூலயமா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G25 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. டீசர்ஸில் வந்து 5000 mAh பேட்டரி
பேட்டரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிக் பேட்டரியோட இதை லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் 5 இந்தியாவில் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு லான்ச் ஆகுது. டெலிகிராம் சேட் ஆப்பில் வந்து வீடியோ கால் சப்போர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 1000 வியூவர்ஸ் வரைக்கும் இப்போ வீடியோ கால் பண்ண முடியும். ஸோ வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்காங்க. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆட்டோ டெலிட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே பிளேபேக் ஸ்பீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ டெலகிராமில் அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் டெலகிராம் யூசர்ஸாக இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்க. iQOO 8 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது இதோட ஃபர்ஸ்ட் லைவ் இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. எஸ், லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே பேனல் எப்படி நம்ம டீசரில் பார்த்தோமோ அதே மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே. அதோட இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் E5 AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ண போகிறது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போது. அதோட ஃப்ளாக்ஷிப் சிப்செட் iQOO 8 Pro Snapdragon 888+ இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே 10-bit கலர் ஆப்ஷன், 1500 nits பிரைட்னஸோட உங்களுக்கு டூவல் ஸ்பீக்கர், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸைட்டடாக இருக்குது. அவுட்லுக் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட iQOO 8 சீரிஸ் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, OnePlus உடைய ஒரு கான்செப்ட் ரெண்டர் ரிவீலாக இருக்குது. இந்த கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 90 கிடையாது, OnePlus 10 Pro அப்படின்னு போட்டு தான் கான்செப்ட் ரெண்டர் ரிவீலாக இருக்குது. கான்செப்ட் ரெண்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் இந்த அவுட்லுக்கில் தான் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கே அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியர் சைடில் ஓரியோ மாடலில் வந்து கேமரா மாடல் இருக்குது. கீழே ஹேசல் பிளேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 மாதிரி உங்களுக்கு 10ம் வந்து ஹேசல் பிளேடோட இவங்க கொலாப் பண்ணி தான் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் இங்கே நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலில் எந்த சென்சாருமே இல்லை. ஸோ அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை இந்த கான்செப்ட் ரெண்டரில் லான்ச் பண்ணால் OnePlus உடைய 10 Proவும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். iQOO 8 Proவில் என்ன டிஸ்பிளே பேனல் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் குவார்ட்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஷாமி நிறைய பேர் சரியான பதில் சொல்கிறீங்க. அதில் வின்னர் வந்து தருண். கங்க்ராச்சுலேஷன் தருண். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.